தூத்துக்குடியில் தொழிற்சாலை அமைத்து வரும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் தனது 2 கார்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்திய சந்தைக்குள் அதிரடியாக நுழையும் வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய சாலைகளில் ஓடும் கார்களில் இல்லாத வகையிலான புதிய டிசைன், சொகுசு கார்களை மிஞ்சும் அளவுக்கு இன்டீரியர். இதுதான் வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள VF6 மற்றும் VF7 மின்சார கார்கள். டெல்லியில் பாரத் மொபைலிட்டி வாகன கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் VF6 மற்றும் VF7 மின்சார கார்களை அறிமுகம் செய்தது. 5 சீட்டர் சப் காம்பாக்ட் SUV காரான இந்த VF7 காரில் 75 கிலோவாட் திறன் கொண்ட பேட்டரி பயன்படுத்தப்பட்டுள்ளது. VF6 காரில் 381 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் 59.6 கிலோவாட் திறன் கொண்ட பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள மின்சார கார்களுக்கு கடும் போட்டியளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கார்கள் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின் விற்பனைக்கு வரும் என்றும் அப்போது காரின் விலை அறிவிக்கப்படும் என்றும் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். India is also the third biggest automobile market in the world, and we see here a lot of potentials for our business. And more importantly, India has a lot of talented pool. In our headquarters, we recruit a lot of Indian engineers. So we have very good talent pool in India. We have a good market in India, and the government of India, both central and state, are very supportive. வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மாபெரும் முதலீட்டில் தூத்துக்குடியில் தனது தொழிற்சாலையை அதிவேகமாக அமைத்து வருகிறது. இந்த தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 50,000 கார்களை உற்பத்தி செய்யப்பட உள்ளன. இந்திய ஆட்டோமொபைல் துறை அசுர வளர்ச்சி அடைந்து வரும் வேளையில் அதில் வின்ஃபாஸ்ட் நிறுவனமும் இணைந்தது கார் பிரியர்களிடம் கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.